Okay, good morning students. நம்ம லாஸ்ட் கிளாஸில் நம்ம ஸ்பைனல் கார்டு வரையும் பார்த்தோம். இப்போ நம்ம பார்க்க போகிற டாபிக் ஸ்பைனல் கார்டு. ஓகேங்களா? ஸ்பைனல் கார்டு அப்படிங்கிறது நம்முடைய வெர்டபிள் காலத்துக்கு உள்ளார, நம்முடைய முதுகெலும்புக்கு உள்ளார ஒரு சின்னதாக டியூப் மாதிரி போகும். வெள்ளை கலரில் ரவுண்டாக சின்னதாக டியூப்பாக நம்ம முதுகு தண்டுக்கு உள்ளார அப்படியே லென்த்தியாக போயிட்டுருக்கோம். அதுக்கு பேர் தான் ஸ்பைனல் கார்டு. சரியா, இவங்க என்ன சொல்கிறாங்கன்னு சொல்லி பார்க்கலாம். ஸ்பைனல் கார்டு இஸ் எ சிலிண்ட்ரிக்கல் ஸ்ட்ரக்சர். ஸ்பைனல் கார்டு எப்படி இருக்குமாமா? சிலிண்ட்ரிக்கல்னால் வட்ட வடிவம். சரியா, ரவுண்ட் ஷேப்பில் சிலிண்டர் மாதிரி வட்டமாக ரவுண்ட் ஷேப்பில் இருக்காமா. லையிங் இன் தி நியூரல் கெனால் ஆஃப் தி வெர்டபிள் காலம். வெர்டபிள் காலம்னா முதுகெலும்புக்கு உள்ளார நரம்பு போகிறதுக்குன்னே ஒரு இடம் இருக்குது. அதுக்குள்ளார இது ப்ரெசென்ட் ஆகிருக்காமா. இட் இஸ் ஆல்சோ கவர்டு மெனிஞ்சஸ். நம்முடைய மூளை 3 லேயராக கவர் ஆகிருக்குன்னு சொன்னோம் இல்லையா? அதே மாதிரியே நம்முடைய ஸ்பைனல் கார்டு 3 லேயரால் கவர் ஆகிருக்கு. இந்த 3 லேயருக்கும் பேர் மெனிஞ்சஸ் அப்படின்னு சொல்லி பேர். இட் எக்ஸ்டென்ஸ் ஃப்ரம் தி லோயர் எண்ட் ஆஃப் மிடில்லா ஆப்லங்கேட்டா டு தி ஃபஸ்ட் லேம்பர் வெர்டெப்ரா. இது எங்கேருந்து போகுதுன்னு சொல்லி கேட்டிங்கன்னா, மிடில்லா ஆப்லங்கேட்டாங்கிறது மூளையோட கடைசி பகுதி. மூளையோட கடைசி பகுதியிலிருந்தும் ஃபஸ்ட்டு லேம்பர்னா இடுப்பு. சரியா, ஃபஸ்ட்டு இடுப்பெலும்பு கீழே தொடையெலும்புக்கு பக்கத்தால் போய் முடியுது. த போஸ்டீரியர் மோஸ்ட் ரீஜன் இஸ் ஸ்பைனல் கார்டு டேப்பர்ஸ் ஃப்ரம் இன்டு தின் ஃபைப்ரஸ் தட் லைக் ஸ்ட்ரக்சர் கால்டு ஃபிலிம் டெர்னலே. ஸ்பைனல் கார்டு கடைசியில் அதுலேருந்து நிறைய நரம்புகள் இப்படி உற்பத்தி ஆகி இப்படி போய்கிட்டே இருக்கும். இந்த கடைசி பகுதிக்கு பேர் ஃபைலம் டெர்மினலே அப்படின்னு சொல்லி பேர். டெர்மினல்னா கடைசி. சரியா, ஃபிலம் டெர்மினலே அப்படின்னு சொல்லி பேர். ஸ்பைனல் கார்டு முடிகிற இடத்துக்கு பேர் ஃபிலம் டெர்மினலே அப்படின்னு சொல்லி பேர். இன்டர்னலி ஸ்பைனல் கார்டுக்கு உள்ளார த ஸ்பைனல் கார்டு கண்டைன்ஸ் எ செரிப்ரோஸ்பைனல் ஃப்ளூயிட் ஃபில்ட் இன் நவுன் அஸ் சென்ட்ரல் கெனால். இந்த ஸ்பைனல் கார்டோட கடைசியில் பாருங்கள், ஸ்பைனல் கார்டுக்கோட கடைசியில் இதுதான் ஸ்பைனல் கார்டை வெட்டி பார்த்தோம்னா இப்படி தான் தெரியும். இந்த இடத்துல ஒரு கேப் இருக்குது பார்த்தியா? இந்த கேப் நீளமாக போயிட்டு இருக்குது. இதுக்குள்ளார செரிப்ரோ ஸ்பைனல் ஃப்ளூயிட் போயிட்டுருக்கும். இதுதான் கெனால், சென்ட்ரல் கெனால். இந்த கெனாலுக்குள்ளே தான் செரிப்ரோ ஸ்பைனல் ஃப்ளூயிட் அப்படி இந்த மூவ் ஆகிட்டு போயிட்டே இருக்கும். சரியா, இந்த செரிப்ரோ ஸ்பைனல் ஃப்ளூயிட் இதை கேவிட்டினா சென்ட்ரல் கெனாலுக்குள்ளே இது ப்ரெசென்ட் ஆகிருக்கும். The gray matter of spinal cord is H-shaped. The spinal cord இது ஸ்பைனல் கார்டில் ஒரு ஹச் வடிவத்தில் கிரே கலரில் ஒரு ஷேப் இருக்குது. அதுதான் கிரே ஷேப். த கிரே மேட்டர் ஸ்பைனல் கார்டு இஸ் ஹச் ஷேப்டு. கிரே மேட்டர் என்ன வடிவத்தில் இருக்குது? ஹச் வடிவத்தில் இருக்குது. த அப்பர் எண்ட் ஆஃப் தி லெட்டர் ஹச் ஃபார்ம்ஸ் போஸ்டீரியர் ஹார்ன்ஸ். மேல் பகுதியில் வரக்கூடிய எண்டுக்கு பேர் போஸ்டீரியர் எண்டு. இது முதுகு பகுதியில் இருக்கும். அண்ட் த லோயர் ஃபார்ம்ஸ் ஆன்டீரியர் எண்டு. கீழே இருக்கிறது ஆன்டீரியர் எண்டு, இது ஆன்டீரியர் எண்டு, இது போஸ்டீரியர் எண்டு. இது ஆன்டீரியர் எண்டு, இது போஸ்டீரியர் எண்டு. A bundle of fibers pass into posterior horn form dorsal roof அல்லது afferent root. இந்த பகுதியிலேருந்து நிறைய ரூட் இப்படி நரம்பு வெளியில் போகுது. இதுக்கு பேர் டார்சல் ரூட் அல்லது afferent root அப்படின்னு சொல்லி பேர். The fibers pass outward from the anterior form ventral அல்லது efferent root. ventral இந்த பகுதியிலேருந்து நிறைய நரம்பு வெளியில் போகுது. இதுக்கு பேர் efferent root அல்லது வென்ட்ரல் ரூட் அப்படின்னு சொல்லி பேர். மேலே இருக்கிறது அஃப்ரண்ட் ரூட், கீழே இருக்கிறது வென்ட்ரல் ரூட். சரி, இப்படி வர்றதெல்லாம் டார்சல் ரூட் அல்லது அஃப்ரண்ட் ரூட். இப்படி வர்றதெல்லாம் வென்ட்ரல் ரூட் அல்லது எஃப்ரண்ட் ரூட். இப்படி ஃபார்மேஷன். த 2 ரூட்ஸ் ஜாயின் ஃபார்ம் ஸ்பைனல் நர்வ்ஸ். இது ரெண்டு எங்கே போய் ஜாயிண்ட் ஆகுது? ஸ்பைனல் நர்வில் போய் ஜாயிண்ட் ஆகுது. த ஒயிட் மேட்டர், இதுதான் ஒயிட் மேட்டர், இது கிரே மேட்டர். கிரே கலர் இருக்கிறது கிரே மேட்டர், ஒயிட் கலர் இருக்கிறது ஒயிட் மேட்டர்.
The white matter is external and have bundle of nerve tracts. இதில் நிறைய நரம்புகள் உள்ளே போயிட்டே இருக்கு. ஸ்பைனல் கார்டு கண்டக்ட் சென்சரி அண்ட் மோட்டார் இம்பல்ஸ் டு தி ஃப்ரம் பிரெயின். இது பிரெயின்லேருந்து வரக்கூடிய உணர்வுகளை கடத்துகிறது. இது ஸ்பைனல் கார்டு. இட் கண்ட்ரோல்ஸ் ரிஃப்ளெக்ஸ் ஆக்ஷன்ஸ் ஆஃப் அவர் பாடி. ரிஃப்ளெக்ஸ் ஆக்ஷன்ஸ், வாட் இஸ் மீன் பை ரிஃப்ளெக்ஸ் ஆக்ஷன்? நமக்கு தெரியாமையே நம்ம உடம்புல நடக்கக்கூடிய ஆக்ஷனுக்கு பேர் ரிஃப்ளெக்ஸ் ஆக்ஷன். எக்ஸாம்பிள், நம்ம கண்ணில் வந்து எதாவது தூசு படும்போது கண்ணை மூடிக்கிறது, ஏதாவது சூடான ஒரு பொருள் மேலே கை வச்சோம்னா உடனே கை எடுத்துக்கிறது, இதெல்லாம் ரிஃப்ளெக்ஸ் ஆக்ஷன்ஸ். ஓகேவா? இதுக்கடுத்து நம்ம பார்க்க போகிற டாபிக் செரிப்ரோ ஸ்பைனல் ஃப்ளூயிட். செரிப்ரோன்னா செரிப்ரம் அப்படின்னா பெருமூளை, ஸ்பைனல்னா ஸ்பைனல் கார்டு. செரிபரத்துலேயும் ஸ்பைனல் கார்டு நடுவுலேயும் ஒரு லிக்யூட் அங்கேயும் இங்கேயும் போயிட்டு வந்துட்டுருக்கு. அந்த லிக்யூடுக்கு பேர் செரிப்ரோ ஸ்பைனல் ஃப்ளூயிட் அப்படின்னு சொல்லி. த பிரெயின் இஸ் சஸ்பெண்டட்னா மூழ்க வைக்கிறது. எ ஸ்பெஷல் ஃப்ளூயிட் என்விரான்மெண்ட் கால் செரிப்ரோ ஸ்பைனல் ஃப்ளூயிட். நம்முடைய மூளை சுற்றி ஒரு திரவ பகுதி, மூளை சுற்றி ஒரு சஸ்பென்ஸாக மூழ்கடிக்கிற மாதிரி ஒரு திரவம் இருக்குது. அந்த திரவத்துக்கு பேர் செரிப்ரோ ஸ்பைனல் ஃப்ளூயிட் அப்படின்னு சொல்லி பேர். இட் இஸ் எ லிம்ப் லைக் வாட்டரை. இது லிம்ப் மாதிரி வெள்ளை கலரில் தண்ணி மாதிரி இருக்குது. இட் சரௌண்ட்ஸ் ப்ரொடெக்ட்ஸ் த பிரெயின் வித்தின் தி ஸ்கல். இது வந்து மூளைக்கு அடிபடாமல் ஒரு பாதுகாப்பு செயல்பாடாக இருக்குது. இட் ஆல்சோ ஃபில்ஸ் தி சென்ட்ரல் கேனால் ஆஃப் ஸ்பைனல் கார்டு. இது ஸ்பைனல் கார்டுக்கு நடுவில் இருக்கிற ஹோல்ஸை இது ஃபில் பண்ணிக்குது. நெக்ஸ்ட் இஸ் ஃபங்க்ஷன்ஸ் ஆஃப் செரிப்ரோ ஸ்பைனல் ஃப்ளூயிட். It acts as shock absorbing fluid and protects from the brain damage when it is subject to sudden jerk. சடன் ஜெர்க்னா திடீர்னு தலையாட்டுறது, முட்டிக்கிறது. இந்த மாதிரி திடீர்னு ஏதாவது தலையாட்டினாலோ போய் முட்டிக்கிட்டாலோ மூளைக்கு அடிபடாமல் இந்த செரிப்ரோ ஸ்பைனல் ஃப்ளூயிடு பாதுகாக்கிறது. இது சப்ளைஸ் த நியூட்ரியன்ஸ் ஃபார் பிரெயின். இது மூளைக்கு தேவையான உணவுகளை எல்லாம் கொண்டு போய் கொடுக்குது. இட் கலெக்ட்ஸ் அண்ட் ரிமூவ் தி வேஸ்ட் ஃப்ரம் தி பிரெயின். இது மூளையிலிருந்து வேஸ்டேஜ் எல்லாத்தையும் பிரித்து வெளியில் கொண்டு வருது. இட் ஆல்சோ ரெஸ்பான்சிபிள் ஃபார் மெயின்டைன் தி கான்ஸ்டன்ட் ப்ரெஷர் ஆஃப் கிரானியம். கிரானியம்னா மண்டை ஓடு. மண்டை ஓட்டு உள்ளே இருக்கிற ப்ரெஷரை மெயின்டைன் பண்ணுறதுக்கு இந்த செரிப்ரோ ஸ்பைனல் ஃப்ளூயிடு ரொம்ப முக்கியம். இதுதான் செரிப்ரோ ஸ்பைனல் ஃப்ளூயிட் அப்படிங்கிறது. இது ஒரு முக்கியமான 5 மார்க் கொஸ்டின். ஓகே, நல்லா படிச்சுக்கோ. இதுக்கடுத்து ரிஃப்ளெக்ஸ் ஆக்ஷன். ரிஃப்ளெக்ஸ் ஆக்ஷன்னா என்ன, அது எப்படி நடக்குது அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். ரிஃப்ளெக்ஸ் ஆக்ஷன். ரிஃப்ளெக்ஸ் இஸ் எனி ரெஸ்பான்ஸ் டு அக்கர்ஸ் ஆட்டோமேட்டிக்கலி. உனக்கே தெரியாமல் ஆட்டோமேட்டிக்காக உன்னோட சுயநினைவுக்கு தெரியாமல் நடந்தால் அதுக்கு பேர் ரிஃப்ளெக்ஸ் ஆக்ஷன். இந்த ரிஃப்ளெக்ஸ் ஆக்ஷனில் 2 டைப்ஸ் இருக்குது. அது என்னென்னு இப்போ பார்க்கலாம். சிம்பிள் ரிஃப்ளெக்ஸேஷன் ஆர் பேசிக் ரிஃப்ளெக்ஸேஷன் அப்படின்னு ஒன்று இருக்குது. சிம்பிள் ரிஃப்ளெக்ஸேஷன் அல்லது பேசிக் ரிஃப்ளெக்ஸேஷன் அப்படின்னு ஒன்று இருக்குது. அதை பார்க்கலாம். த ரிஃப்ளெக்ஸ் ஆர் இன்பில்ட் ஆர் அன்லேர்னடு ரெஸ்பான்சஸ். இதை வந்து உன் உடம்புக்குள்ளார பிறக்கும் போதே உடம்புக்குள்ளார வந்துடும். அதுக்கு பேர் இன்பில்ட். அன்லேர்னடு. நீ இதில் கற்றுக்க வேண்டிய விஷயம் எதுவுமே கிடையாது, நீ தெரிஞ்சுக்க வேண்டியது எதுவுமே கிடையாது. ஆல்ரெடி நீ பிறக்கும் போதே உனக்கு தெரிஞ்சிருக்கும். அதுக்கு பேர் simple reflex action. Many of the actions we perform our day life to simplest reflexes. நம்ம டெய்லியும் simplest reflex action நிறைய பயன்படுத்துகிறோம். எக்ஸாம்பிள், winking of eyes when the dust particles enters. கண்ணுக்கு பக்கத்தால் டஸ்ட் பார்ட்டிகள் உள்ளே போகும்போது கண்ணிமை மூடிக்கொள்ளும். ஸ்னீசிங், தும்மல், காக்கிங், இருமல், யானிங், கொட்டை விடுறது, இதெல்லாமே சிம்பிள் ரிஃப்ளெக்ஸ் ஆக்ஷன்ஸ். We perform these actions without thinking. நீ யோசிக்கிறதுக்கு முன்னாடியே கொட்டாய் வந்துடும், நீ யோசிக்கிறதுக்கு முன்னாடியே தும்மல் வந்துடும். அப்படி இருக்கிறதுக்கு பேர் தான் சிம்பிள் ரிஃப்ளெக்ஸ் ஆக்ஷன்ஸ். இதுக்கு அடுத்தது அக்யூர்ட் ரிஃப்ளெக்ஸ் ஆக்ஷன் அல்லது கண்டிஷனேட்டட் ரிஃப்ளெக்ஸ் ஆக்ஷன். தேவைப்படும் போது மட்டும் இது வெளிப்படும். These reflex are result a practice ஆர் லேர்னிங். இதை நீ கற்றுக்கிட்டா தான் உனக்கு தெரியும். நீ ஒரு ப்ராக்டிஸ் பண்ணி தெரிஞ்சுக்கிட்டா தான் இது தெரியும். பிளேயிங் ஹார்மோனி வித் ஸ்ட்ரீக்கிங் பர்டிகுலர்
key and seeing music note is an example for continuous reflex. அந்த ஹார்மோனியம் வாசிக்கிறதுக்கு முன்னாடி ஒரு புக்கு ஒன்று தருவாங்க. அந்த புக்கை பார்த்துக்கிட்டு இந்த கீயை வாசிப்பீங்க. அதுக்கு பேர் கண்டிஷனேட்டட் ரிஃப்ளெக்ஸ் அப்படின்னு சொல்லி பேர். ஹார்மோனியம் புக்கை பார்த்துக்கிட்டு ஹார்மோனியம் வாசிக்கிறதுக்கு பேர் கண்டிஷனேட்டட் ரிஃப்ளெக்ஸ் அப்படின்னு சொல்லி பேர். வித் ரெக்கார்டு கான்சிக்யூசஸ் ட்ரைனிங் எஃபெக்ட். இதை வந்து ட்ரைனிங் இல்லாமல் உன்னால் செய்ய முடியாது. ட்ரைனிங் பண்ணணும், அறிவு வேணும். கேன் யூ திங்க் சம் மோர் எக்ஸாம்பிள்ஸ் கண்டிஷனேட்டட் ரிஃப்ளெக்ஸ்? இதுக்கு நீ ஒரு சில எக்ஸாம்பிள்ஸ் நீ தெரிஞ்சுக்கோ அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. மோஸ்ட் ஆஃப் த ரிஃப்ளெக்ஸ் ஆக்ஷன் இஸ் மானிட்டர்டு. பெரும்பாலும் தெரியும். கண்ட்ரோல்டு பை ஸ்பைனல் கார்டு, ஹென்ஸ் கால்டு ஸ்பைனல் ரிஃப்ளெக்ஸஸ். பெரும்பாலும் எல்லா ரிஃப்ளெக்ஸ் ஆக்ஷனையும் கண்ட்ரோல் பண்ணி வச்சுருக்கிறது யார்? ஸ்பைனல் கார்டு. ஸோ ரிஃப்ளெக்ஸ் ஆக்ஷன் இஸ் கால்ட் அஸ் ஸ்பைனல் ரிஃப்ளெக்ஸஸ். சரியா? ரிஃப்ளெக்ஸ் ஆக்ஷனை கண்ட்ரோல் பண்ணுறது ஸ்பைனல் கார்டு. அதனால் இதுக்கு பேர் ஸ்பைனல் ரிஃப்ளெக்ஸஸ் அப்படின்னு சொல்லி பேர். நெக்ஸ்ட்டு, the pathway taken by the nerve impulse to accomplish the reflex action is reflex arch. ரிஃப்ளெக்ஸ் ஆக்ஷனில் எந்தெந்த ஆர்கன்லாம் ஈடுபடுதோ அதுக்கு பேர் ரிஃப்ளெக்ஸ் ஆர்ச் அப்படின்னு சொல்லி பேர். ரிஃப்ளெக்ஸ் ஆக்ஷனில் என்னென்ன பொருள் ஈடுபடுதோ அதுக்கு பேர் ரிஃப்ளெக்ஸ் ஆர்ச் அப்படின்னு சொல்லி பேர். நவ் அண்டர்ஸ்டாண்ட் ஹவு த பாடி எக்ஸிட்ஸ் தி ரிஃப்ளெக்ஸ் ஆக்ஷன் இன் தி டச் ஏ ஹாட் பிளேட். ஒரு சூடான ஒரு பொருளை நீ தொடும்போது உனக்கு எப்படி வந்து ரிஃப்ளெக்ஸ் ஆக்ஷன் நடைபெறுது அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். when we touch a hot pan, நம்ம சூடான ஒரு பாத்திரத்தை தொடுறோம். the stimulus heat is sensed by receptors called heat receptors or thermoreceptors on hand. நம்ம கையோட நிப்பில் தெர்மோ ரிசெப்டார்ஸ் இருக்குது. தெர்மோன்னா ஹீட், ரிசெப்டார்னா உணர்தல். ஹீட்டை உணரக்கூடிய சென்சார் நம்ம கண்ணுக்கு கைக்குள்ளே இருக்குது. the heat stimulus turn triggers the impulse sensory organ. சரியா? நம்ம ஸ்கின்னை வந்து அந்த ஹீட்டை ஃபஸ்ட்டு உணருது. அந்த ஸ்கின் என்ன பண்ணுது? அந்த ஹீட்டை ஃபஸ்ட்டு உணருது. இதே சூடான பாத்திரம் அவன் டச் பண்ணுறான். டச் பண்ணோடனே அந்த ஹீட்டை அது உணருது. உணர்ந்துட்டு அது எலக்ட்ரிக் இம்பல்ஸை மாற்றி இந்த நரம்பு மூலிமா உள்ளே அனுப்புது. போகுது இல்லையா? இந்த நரம்பு மூலிமா உள்ளே போகுது. இதுக்கு பேர் அஃப்ரண்ட் ரூட் அப்படின்னு சொல்லி பேர், அல்லது சென்சரி ரூட் அல்லது அஃப்ரண்ட் ரூட் அப்படின்னு சொல்லி பேர். இது வழியாக ஸ்பைனல் கார்டுக்கு போகுது. ஸ்பைனல் கார்டு வாங்கிட்டு, இதை ஸ்பைனல் கார்டு வாங்கிட்டு அது இன்டர் நியூரானுக்கு கொடுக்குது. சரியா? டச் பண்ணுறான், ஹீட்டை உணருது, ரிசெப்டார்ஸ் உணருது. உணர்ந்துட்டு இந்த சென்சரி நியூரான் இதை எடுத்துக்கிட்டு போய் ஸ்பைனல் கார்டுக்கு கொடுக்குது. ஸ்பைனல் கார்டு வாங்கிட்டு இன்டர் நியூரான் இருக்குது, ரெண்டுக்கு நடுவில் இருக்கிறது தான் இன்டர் நியூரான். இதுக்கு பேர் ரிலே நியூரான் அப்படின்னு சொல்லி. இது வாங்கிட்டு நம்ம சூடான ஒரு பொருளை டச் பண்ணிட்டோம், உடனே அதை ரிமூவ் பண்ணுங்கன்னு சொல்லி ஆடுற இந்த நியூரான் வழியாக அது கொடுக்குது. இதுக்கு பேர் மோட்டார் நியூரான் அல்லது எஃப்ரன் நியூரான் அப்படின்னு சொல்லி பேர். இந்த நியூரான் வழியாக மெசேஜ் கொடுக்குது. இது கொடுத்தோடனே கையை எடுக்க சொல்லி இது சுருங்க வைக்குது. உடனே கையை நாம் வித்தின் செகண்டுக்குள்ளே எடுத்துகிறோம். இதெல்லாம் ஒரு செகண்டுக்குள்ளே நடந்துடும். இதெல்லாம் எவ்வளோ நேரத்தில் நடக்கும்? ஒரு செகண்டுக்குள்ளே நடந்து முடிஞ்சிடும். இதுக்கு பேர் தான் ரிஃப்ளெக்ஸ் ஆக்ஷன் அப்படின்னு சொல்லி பேர். ஓகே, இப்போது சென்சரி நியூரானை பார்க்கலாம். இப்போ அந்த ஹீட்டை சென்ஸ் பண்ணிடுச்சு. இப்போ நம்ம சென்சரி நியூரானை அதை வாங்கிக்கிது, அதை ட்ரான்ஸ்மிட் பண்ணிவிட்டு ஸ்பைனல் கார்டுக்கு சென்சரி நியூரான் இந்த சூடான டச் பண்ண மெசேஜை கொண்டு போய் கொடுத்துட்டு ஸ்பைனல் கார்டு வாங்கிக்குது. ஸ்பைனல் கார்டு இன்டரப்ட்ஸ் அதை வாங்கிக்குது. த ஸ்டிமுலஸ் அண்ட் தி இம்பல்ஸ் ஆர் பாஸ்ட் அண்ட் தி ரிலே நியூரான். இங்கிருந்து சென்சரி நியூரான்லேருந்து ரிலே நியூரானுக்கு மெசேஜ் போகுது. விச் டர்ன் டிரான்ஸ்மிட் தி மோட்டார் நியூரான். சரி, சென்சரி நியூரான்லேருந்து மோட்டார் நியூரானுக்கு மெசேஜ் பாஸ் ஆகுது. இது பாஸ் பண்ணிவிட்டு
மோட்டார் நியூரான் அதை வாங்கிக்குது. மோட்டார் நியூரான் அதை வாங்கிட்டு அதுக்கு கமாண்ட் கொடுக்குது. என்னென்னா, உடனே நம்ம ஹீட்டான ஒரு பொருளை டச் பண்ணுறோம், உடனே அதை அதுலேருந்து எடுங்கன்னு சொல்லி கமாண்ட் கொடுக்குது. அந்த நியூரான் வந்து கமாண்டிங் கொடுக்குது. நெக்ஸ்ட் மசில் அவர் ஆர்ம்ஸ் கான்ட்ராக்ட். உடனே நம்முடைய கையில் இருக்கக்கூடிய மசில் சுருங்குது. சுருங்கினோடனே கையை அதுலேருந்து எடுத்துக்கிறோம். வி வித்ட்ரால் த ஹேண்ட் இமீடியட்லி ஃப்ரம் தி ஃபான். உடனே நம்ம கையை அதுலேருந்து எடுத்துக்கிறோம். எடுத்துகிட்டு நம்ம சூடான பொருள்லேருந்து நம்ம கையை அதுலேருந்து ரிமூவ் பண்ணிக்கிறோம். இன் திஸ் எக்ஸாம்பிள் மசில் ஆர் எஃபெக்டார் ஆர்கன். மசில் வந்து எஃபெக்டார் ஆர்கனாக ஃபங்க்ஷன் பண்ணுது. விச் ஹாஸ் ரெஸ்பான்ஸ் டு தி ஹீட். நம்ம ஹீட்டை டச் பண்ணும்போது மசில்ஸ், கையில் இருக்கிற ஹேண்ட் மசில்ஸ் எஃபெக்டார் ஆர்கனாக ரெஸ்பான்ஸ் பண்ணுது. யூ வில் ஸ்டடி தி ஹையர் கிளாஸ் ஹவு த நியூரல் இம்பல்ஸ் ட்ரிகர்ஸ் தி மசில் மூமெண்ட். இதுக்கப்புறம் நீ ஹையர் கிளாஸ் மேலே போகிறப்ப இதுக்கு மேலே டீட்டெயிலும் நீ படிச்சுக்கணும். ஓகே, இதுக்கடுத்து பெரிஃபரல் நர்வஸ் சிஸ்டம். இதுக்கடுத்த டாபிக் பெரிஃபரல் நர்வஸ் சிஸ்டம். இப்போ நம்ம சென்ட்ரல் நர்வஸ் சிஸ்டத்தை பற்றி ஃபுல்லாக படிச்சிட்டோம். இதுக்கடுத்து பெரிஃபரல் நர்வஸ் சிஸ்டத்தை பற்றி படிக்க போகிறோம். பெரிஃபரல் நர்வஸ் சிஸ்டம் இஸ் ஃபார்ம்டு த நர்வ்ஸ் அரைசிங் ஃப்ரம் தி பிரெயின் அண்டு ஸ்பைனல் கார்டு. மூளையிலிருந்தும் ஸ்பைனல் கார்டில் இருந்தும் வெளியில் வரக்கூடிய நரம்புகளுக்கு பேர் பெரிஃபரல் நர்வஸ் சிஸ்டம் அப்படின்னு சொல்லி பேர். த நர்வ் அரைசிங் ஃப்ரம் தி பிரெயின் கால்டு கிரானியல் நர்வ்ஸ். மூளையிலேருந்து வெளியில் இருக்கக்கூடிய நரம்புக்கு பேர் கிரானியல் நர்வ்ஸ். த நர்வ் அரைசிங் ஃப்ரம் தி ஸ்பைனல் கார்டு இஸ் கால்ட் அஸ் ஸ்பைனல் நர்வ்ஸ். மூளையிலேருந்து வெளியில் வரக்கூடிய நரம்புக்கு பேர் கிரானியல் நர்வ்ஸ். ஸ்பைனல்லேருந்து வெளியில் வரக்கூடிய நரம்புக்கு பேர் ஸ்பைனல் நர்வ்ஸ். ஓகேவா? இப்போ கிரானியல் நர்வ்ஸ், மூளையிலேருந்து வெளியில் வரக்கூடிய நரம்புகள் நம்ம பார்க்கலாம். கிரானியல் நர்வ்ஸ் அப்படின்னா மூளையிலேருந்து வெளியில் வரக்கூடிய நரம்புகள். த மேன் ஹேஸ் 12 pairs, 12 ஜோடி மூளையிலேருந்து நரம்புகள் வெளியில் வரும். ஆஃப் தி கிரானியல் நர்வ்ஸ், சம் ஆஃப் தி கிரானியல் நர்வ்ஸ் ஆர் சென்சரி. ஒரு சில கிரானியல் நர்வ்ஸ் சென்சரியாக ஃபங்க்ஷன் பண்ணும். ஆப்டிக் நர்வ் அப்படின்னா கண்ணுக்கு போகிறது. இட் இன்னர்வேட்ஸ் தி ஐ. கண்ணுக்குள்ளார போய் போகிற நர்வு பேர் ஆப்டிக் நர்வ். சம் ஆர் மோட்டார் நர்வ்ஸ் ஹெல்ப்ஸ் டு தி ரிலேஷன் டு தி ரொட்டேஷன் ஆஃப் ஐபால். ஒரு சில நரம்புகள் வந்து கண் திருகிறதுக்கு ஹெல்ப் பண்ணும். இட் ஆல்சோ இன்னர்வேட்ஸ் தி ஐ மசில்ஸ் அண்ட் மசில்ஸ் ஆஃப் தி ஐரிஸ் அண்டு டியர் கிளாண்ட். இது கண்ணுக்குள்ளாரையும் டியர் கிளாண்டுக்குள்ளாரையும் நரம்புகள் எல்லாம் உள்ளே போகுதான். இதுக்கு அடுத்தது ஸ்பைனல் நர்வ்ஸ். ஸ்பைனல் கார்ட்லேருந்து வெளியில் வர நரம்புக்கு பேர் ஸ்பைனல் நர்வ்ஸ். தெர் ஆர் 31 pairs ஸ்பைனல் நர்வ்ஸ் ப்ரெசன்ட். ஸ்பைனல் நர்வ் மொத்தம் 31 ஜோடி இருக்கும். ஈச் ஆஃப் தி ஸ்பைனல் நர்வ்ஸ் இஸ் டார்சல் சென்சரி ரூட் அண்ட் வென்ட்ரல் மோட்டார் ரூட். ஒவ்வொரு ஸ்பைனல் நர்வுக்கும் ஒரு டார்சல் சென்சரி ரூட்டும் ஒரு வென்ட்ரல் ரூட்டும் இருக்குது ப்ரெசென்ட்டாக இருக்குது. த டைரக்ஷன் ஆஃப் இம்பல்ஸ் தி டார்சல் ஸ்பைனல் ரூட் இஸ் டுவர்ட்ஸ் தி ஸ்பைனல் கார்டு அண்ட் வென்ட்ரல் கார்டு இஸ் அவே ஃப்ரம் தி ஸ்பைனல் கார்டு. இந்த டார்சல் வந்து ஸ்பைனல் கார்ட்லேருந்து டுவர்ட்ஸ் ஸ்பைனல் கார்டை நோக்கி வரும். இது ஸ்பைனல் கார்ட்லேருந்து வெளியே போகும். இப்படி தான் ப்ரெசென்ட் ஆகிருக்கு. நெக்ஸ்ட் அடுத்தது ஆட்டோனாமிக் நர்வஸ் சிஸ்டம். ஆட்டோனாமிக்னா என்ன? ஆட்டோமேட்டிக்காக. இது வந்து நாம் சொல்கிறதெல்லாம் கேட்காது, ஆட்டோமேட்டிக்காக அதனோட வேலையை செஞ்சுட்டே இருக்கும். அதுக்கு பேர் ஆட்டோனாமிக் நர்வஸ் சிஸ்டம். இந்த ஆட்டோனாமிக் நர்வஸ் சிஸ்டம் இஸ் ஆல்சோ கால்டு விசரல் நர்வஸ் சிஸ்டம். இதுக்கு இன்னொரு பேர் இருக்குது, விசரல் நர்வஸ் சிஸ்டம் அப்படின்னு சொல்லி பேர். இட் ரெகுலேட்ஸ் த ஃபங்க்ஷன் ஆஃப் இன்டர்னல் விசரல் ஆர்கன்ஸ். நம்ம பாடிக்கு உள்ளே இருக்கக்கூடிய ஆர்கனோட ஃபங்க்ஷன் எல்லாத்தையும் இது கட்டுப்படுத்தி வச்சுருக்கு. ஒரு பாடி த்ரோத் ஆன்டகோஸ்னெட்டிக், ரெண்டு ஆப்போசிட்டாக. இதில் வந்து 2 டைப் இருக்குது. ஒன்று வந்து சிம்பத்திக், இன்னொன்று பேராசிம்பத்திக் அப்படின்னு 2 இருக்குது. ஒன்று சிம்பத்திக், இன்னொன்று பேராசிம்பத்திக். ரெண்டும் ஒன்றுக்கு ஒன்று ஆப்போசிட்டாக இருக்கும். அதனால் அதுக்கு பேர் ஆன்டகோடிஸ்டிக் அப்படின்னு சொல்லுவாங்க. தி எனேபிள் த பாடி பேட்டர்ன் ஃபார்ம் தி ரேபிட் ஸ்பெசிஃபிக் விசரல் ஆக்டிவிட்டிஸ் ஆர்டர் டு தி மெயின்டைன் ஸ்டெடி ஸ்டேட். இது ரெண்டும் ஒன்றுக்கு ஒன்று ஆப்போசிட்டாக ஃபங்க்ஷன் பண்ணி நம்ம பாடியில் ஒரு ஸ்டெடியான கான்ஸ்டன்ட் ஸ்டேட்டை மெயின்டைன் பண்ணிட்டு. இட் கண்ட்ரோல் த இன்வால்ட்ரி ஃபங்க்ஷன்ஸ் ஆஃப் விசரல் ஆர்கன்ஸ். இன்வால்ட்ரின்னு நமக்கு தெரியாமையே நடக்கிறது. நமக்கு தெரியாமையே இன்வால்ட்ரி நடக்கக்கூடிய ஃபங்க்ஷன்ஸ் எல்லாத்தையும் இது கட்டுப்படுத்தி வச்சுருக்கு. இது எப்படி ஃபங்க்ஷன் பண்ணுது அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். இங்கே பாருங்கள், இது பேராசிம்பத்திக், இன்னும் சிம்பத்திக். பேராசிம்பத்திக் என்ன பண்ணுதுன்னா சலைவாவை செக்ரீட் பண்ணுறதை ஸ்லோ பண்ணுது, ஸ்டிமுலேட் பண்ணுது, தூண்டி விடுது. இது என்ன பண்ணுது? சலைவா செக்ரீட் பண்ணுறதை தடுக்குது. இது தூண்டி விடுது, தடுக்குது.
இது ஹார்ட் பீட்டை ஸ்லோ பண்ணுது, இது ஹார்ட் பீட்டை இன்க்ரீஸ் பண்ணுது. இது நுரையீரல் தசைகளை சுருங்க வைக்குது, இது நுரையீரல் தசைகளை விரிய வைக்குது. இது வந்து நம்ம குடலில் செக்ரீஷன் ஆகிறது எல்லாத்தையும் செக்ரீட் பண்ணுது. இது குடலில் ஹார்மோன் செக்ரீட் ஆகிறத தடுக்குது. இது வந்து லிவர் வந்து பைல் ரிலீஸ் பண்ணது அதிகப்படுத்துது, இது பைல் ரிலீஸ் பண்ணுறது கம்மி பண்ணுது. இது கிளாட் பிளாடரில் சுருங்க வைக்குது, இது கிளாட் பிளாடரில் விரிய வைக்குது. இந்த மாதிரி ஒன்றுக்கு ஒன்று ஆப்போசிட்டாக ஃபங்க்ஷன் பண்ணி நம்ம பாடியில் ஒரு ஸ்டெடி மைண்டை க்ரியேட் பண்ணும். ஓகேங்களா? இதுக்கடுத்து ஒரு நோட்ஸ் மாதிரி கொடுத்துருக்காங்க, அது எப்படின்னு சொல்லி பார்க்கலாம். இங்கே பாருங்கள், கீழே வந்து 1 2 3 லெட்டர்ஸ் இருக்கும். இந்த லெட்டர்ஸ் அப்படியே எடுத்து பண்ணணும். இப்போ பாருங்கள், இப்போ 24 இருக்கா? 24னா 25 எதுக்கு வருதுன்னு பாருங்கள். 24ங்கிறது ஏ. சரியா? அங்கே பாரு, 24ங்கிறது ஏ. அப்போ இங்கே என்ன பண்ணணும்? இங்கே ஏ போட்டுக்கணும். இங்கே என்ன பண்ணணும்? ஏ. அடுத்து 18 இருக்கா? 80க்கு என்ன பண்ணுவோம்னா டி. அடுத்து 13க்கு என்ன பண்ணணும்? யூ. சரியா? அடுத்து 26க்கு என்ன இருக்குது? 26 கீழே இருக்குது. ஓகேவா? இந்த மாதிரி ஒவ்வொன்றுக்கும் சேர்த்து ஃபில் பண்ணிங்கன்னா ஒரு வாக்கி வரும், அதை ஃபில் பண்ணி வைங்க. ஓகேவா? Okay students, let us meet next topic.